தன் 10 விரல்களையே சொத்தாக நினைப்பவர்களே, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்து ஓரளவு நிம்மதியை தந்த குரு பகவான் 8ஆம் வீட்டுக்குள் நுழைக்கிறார். 8இல் குரு வந்தால் எல்லாம் தட்டிப்போகுமே, தள்ளிப்போகுமே என்று கவலைப்பட வேண்டாம். குரு 8இல் அமர்ந்தாலும் முக்கியமான வீடுகளைப் பார்ப்பதால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். தள்ளிப்போன அயல்நாட்டுப் பயணம் கூடி வரும். அயல்நாட்டில் வேலை கிடைக்கும். வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். தவிர்க்க முடியாத பயணங்களும் அதிகரிக்கும். ஆனாலும் அவற்றையெல்லாம் சமாளிக்கும் சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வரும். கணவருக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அவருக்கு உத்தியோகத்தில் இடமாற்றமும் வேலைச்சுமையும் இருக்கும். மாமனார் மாமியார் வகையில் அலைச்சல், செலவுகள் வரும். நாத்தனார் மச்சினருடன் இருந்து வந்த பணிப்போர் நீங்கும். நாத்தனார் வீட்டு விசேஷங்களையெல்லாம் முன்னின்று நடத்துவீர்கள். குரு 8இல் மறைவதால் தங்க ஆபரணங்களை இரவல் தரவோ வாங்கவோ வேண்டாம். குடும்பத்தினருடன் வெளியூர் செல்லும்போது வீட்டின் பாதுகாப்பை உறுதி செய்துவிட்டு செல்வது நல்லது. குரு 2ஆம் வீட்டை பார்ப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். உணர்ச்சிவசப்பட்டு பேசாமல் யதார்த்தமாகப் பேசி எல்லோரையும் கவருவீர்கள். குரு 4ஆம் வீட்டை பார்ப்பதால் வீடு, மனை வாங்க வங்கிக் கடன் உதவி கிடைக்கும். புது வீட்டுக்கு குடிபுகுவீர்கள். குரு 12ஆம் வீட்டை பார்ப்பதால் தூக்கம் வரும். புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று வருவீர்கள். மகளுக்கு நல்ல வரன் அமையும். மகனின் அலட்சியப் போக்கு மாறும். முடிவுகள் எடுப்பதில் ஒருவித குழப்பமும் தடுமாற்றமும் இருந்து கொண்டே இருக்கும். பிள்ளைகளிடம் கண்டிப்புக் காட்டாமல் தோழமையாக பழகுங்கள். அவர்களின் உணர்வுகளுக்கும் எண்ணங்களுக்கும் மதிப்புக் கொடுங்கள். மகளின் திருமண விஷயத்தில் அவசரம் வேண்டாம். வரன் வீட்டாரை நன்கு விசாரித்து முடிப்பது நல்லது. மகனின் உயர்கல்வி, உத்தியோகம் சம்பந்தமாக அதிகம் செலவு செய்து சிலரின் சிபாரிசை நாடுவீர்கள். யோகா, தியானம் மூலம் எதிர்மறை எண்ணங்களை சரிசெய்து கொள்ளுங்கள். வீண் அலைச்சல் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை குறையும். செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும். சில வேலைகளை போராடி முடிக்க வேண்டி வரும். வங்கிக் கணக்கில் போதிய பணம் இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு காசோலை தருவது நல்லது. மறதியால் விலை உயர்ந்த தங்க ஆபரணங்களை இழக்க நேரிடும். முன்கோபத்தால் நல்லவர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள். அரசுக்கு முரணான விஷயங்களில் தலையிடாதீர்கள். தஞ்சாவூர் திருகருகாவூர் செல்லும் வழியிலுள்ள தென்குடி திட்டை எனும் ஊரிலுள்ள சிவாலயத்தில் ராஜகுருவாக அருள்பாலிக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் கொண்டைக் கடலை மாலை சாற்றி வழிபடுங்கள்.